எண்டி அரசை கண்டித்து டெல்லி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். என்ன ஆச்சு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன ஆச்சு, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன ஆச்சு, வரவில்லை வரவில்லை, வரவில்லை வரவில்லை, குடிநீர் நிதி வரவில்லை, குடிநீர் நிதி வரவில்லை, காணவில்லை காணவில்லை, காணவில்லை காணவில்லை, கல்வி நிதி காணவில்லை, கல்வி நிதி காணவில்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அப்படியே பின்னாடி போயிருங்க, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அப்படியே பின்னாடி போயிருங்க. மோடி அரசை 168வது வட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே பின்னாடி போயிருங்க. மோடி அரசை கண்டித்து செல்வமணி அப்படியே பின்னாடி கூட்டு போயிருங்க. மாபெரும் செல்வமணி ஆரி ஆர்ப்பாட்டம். அப்படியே பின்னாடி கூட்டு போயிருங்க. கழக தலைவர் ஆணை ஏற்று, கழக தலைவர் ஆணை ஏற்று, கடக தலைவர் ஆணை ஏற்று மாண்புமிகு அமைச்சர் மா சுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அண்ணன் திருமாவளவன் தலைமையிலே, அண்ணன் திருமாவளவன் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே, தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே. பாத்தியா பாத்தியா, பாத்தியா பாத்தியா, மோடியத்தா பாத்தியா, மோடி அரச பாத்தியா, கேட்டியா கேட்டியா, கேட்டியா கேட்டியா, சிலிண்டரத்தா கேட்டியா, சிலிண்டரத்தை கேட்டியா, சிலிண்டரத்தா கேட்டியா, சிலிண்டரத்தான் கேட்டியா. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம். புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழகத்தை புறக்கணிக்காதே, தமிழகத்தை புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழகத்தை புறக்கணிக்காதே. தமிழகத்தை புறக்கணிக்காதே. கேட்டியா கேட்டியா, கேட்டியா கேட்டியா, கேசத்தான் கேட்டியா, கேசத்தான் கேட்டியா, கேட்டியா கேட்டியா, கேட்டியா கேட்டியா, சிலிண்டர் தான் கேட்டியா, பாத்தியா பாத்தியா, மோடியத்தான் பாத்தியா, சிலிண்டர் தான் கேட்டியா. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், ஒன்றிய மோடி அரசை கண்டிக்கிறோம், ஒன்றிய மோடி அரசை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம். விளையாட்டாதே விளையாட்டாதே, விளையாட்டாதே விளையாட்டாதே, விளையாட்டாதே விளையாட்டாதே, விளையாட்டாதே விளையாட்டாதே, சிலிண்டர் விலையை ஏற்றாதே, சிலிண்டர் விலையை ஏற்றாதே, சிலிண்டர் விலையை ஏற்றாதே, ஏற்றாதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. பாத்தியா பாத்தியா, பாத்தியா பாத்தியா, மோடியத்தான் பாத்தியா, மோடியத்தான் பாத்தியா, 100 நாள் வேலை கேட்டியா, 100 நாள் வேலையை கேட்டியா, பாத்தியா பாத்தியா, பாத்தியா பாத்தியா, மோடியத்தான் பாத்தியா, மோடியத்தான் பாத்தியா, 100 நாள் வேலை கேட்டியா. ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம், சிலிண்டர் கிடைக்கல அநியாயம், சிலிண்டர் கிடைக்கல அநியாயம். புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே, தமிழகத்தை புறக்கணிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தமிழகத்தை வஞ்சிக்காதே, தமிழகத்தை வஞ்சிக்காதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, தமிழுக்கான நிதியை, தமிழுக்கான நிதியை, தமிழுக்கான நிதியை தமிழுக்கான நிதியை நிறுத்தாதே நிறுத்தாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே. பாத்தியா பாத்தியா, பாத்தியா பாத்தியா, நிர்மலாவ பாத்தியா, கேட்டியா கேட்டியா, கேஸ் விலைய கேட்டியா, கேட்டியா கேட்டியா, கேட்டியா கேட்டியா, கேஸ் விலைய கேட்டியா. இந்த
மீடியாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பேனருங்க கட் அவுட்டை தூக்காதீங்க, நில்லுங்க, அதை தூக்காதீங்க. அப்படி கொஞ்சம் சைடுல போயிருங்க. நீங்க அவங்களுக்கு மேடை தெரியணும், சைடுல போயிருங்க. போடுப்பா போடுப்பா. தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே? வாய் சவுடால் மோடியே, வாய் சவுடால் மோடியே, சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே? துப்பில்ல 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 கேஸ் பிரச்சனை தீர்க்க துப்பில்ல. தட்டுப்பாடு 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 முழக்கம் போடுங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு 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 கேஸ் அடுத்து சிலிண்டர் தட்டுப்பாடு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி செயல்வீரர்கள் ஒருவரான மணிகண்டன் முழக்கமிடுவார். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு கேஸ் விலையை வாபஸ் வாங்கு கேஸ் விலையை வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு கேஸ் விலையை வாபஸ் வாங்கு கேஸ் விலையை வாபஸ் வாங்கு. நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு நிதி வழங்கு. மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே கேஸ் விலையை வாபஸ் வாங்கு விலையை வாபஸ் வாங்கு உடனடியாக வாபஸ் வாங்கு உடனடியாக வாபஸ் வாங்கு. ஏழை எளிய மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது அநியாய கேஸ் விலையை அநியாய கேஸ் விலையை வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு. நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்கிவிடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கேஸ் விலை உயர்வை கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டித்து ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம். மோடி அரசே மத்திய அரசே வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு கேஸ் விலையை வாபஸ் வாங்கு உடனடியாக வாபஸ் வாங்கு. கட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் விலையை அனைவருக்கும் வழங்கிவிடு. அனைவருக்கும் வழங்கிவிடு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டை அலகழிக்கும் தமிழ்நாட்டை அலைகழிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம். அந்த சாலை ஓரங்களில் நிற்பவர்கள் சாலைக்கு நடுவுல வாங்க. 1 மணி நேரம் இந்த வெயில் ஒன்றும் பண்ணிடாது. 11:30 மணிக்கு முடிய போது. சிலிண்டர் இல்ல, கேஸ் இல்ல, கல்வி நிதி இல்ல, குடிநீர் நிதி இல்ல. இதெல்லாம் கண்டிச்சு ஒரு உணர்வுபூர்வமா உணர்ச்சி பூர்வமா நடத்துற ஆர்ப்பாட்டம். 1 மணி நேரம் வெயில்ல யாரும் குறைஞ்சிட மாட்டோம், கரைஞ்சிடவும் மாட்டோம். கொஞ்சம் ரோடுக்கு வாங்க. இப்பொழுது தேமுதிகவை சேர்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் கோஷம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மோடி அரசின் எதிர்த்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற
முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை தொடர்ந்து துரோகம் செய்யும் மோடி அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பின்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பின்படி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து என்டிஏ அரசை கண்டித்து என்டிஏ அரசை கண்டித்து என்டிஏ அரசை கண்டித்து டெல்லி அரசை கண்டித்து டெல்லி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து இந்திய அடிமை கூட்டணி கண்டித்து என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து இந்திய அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். என்னாச்சு 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 தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னாச்சு 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 மோடி அண்ணாச்சி மோடி அண்ணாச்சி தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னாச்சு 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 வரவில்லை 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 வரவே வரவில்லை வரவே வரவில்லை குடிநீர் நிதி வரவில்லை குடிநீர் நிதி வரவில்லை கல்வி நிதி வரவில்லை கல்வி நிதி வரவில்லை காணவில்லை 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 கல்வி நிதியை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லையா அனுமதி இல்லை அனுமதி இல்லையா கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கோவை ரயில்வே மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா விடுதலை சிறுத்தைகளின் வேங்கை பெருமதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஏற்க மறுப்பதா 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 கீழடி அகழாய்வை முடிவை ஏற்க மறுப்பதா ஏற்க வழியாய் ஏற்க மறுப்பதா கீழடி அகழாய்வு முடிவை ஏற்க மறுப்பதா கீழடி அகவாய் முடிவை ஏற்க மறுப்பதா தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 கெடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்காதே கெடுக்காதே சிலிண்டர் இங்கே சிலிண்டர் இங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் இங்கே சிலிண்டர் இங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே வாய் சவடால் மோடியே வாய் சவுடால் மோடியே வாய் சவடால் மோடியே வாய் சவுடால் மோடியே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே துப்பில்லை 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 சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு துப்பில்லை தீர்ப்பதற்கு துப்பில்லை தட்டுப்பாடு 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 சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு 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 சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு கட்டுப்பாடு 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 சமையல் சிலிண்டருக்கு கட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு கட்டுப்பாடு தோற்று போச்சு 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 மோடியின்
வெளியுறவு கொள்கை மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு 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 மோடியின் வெளியுறவு கொள்கை மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு தோற்று போச்சு தோற்று போச்சு தோற்று போச்சு கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் அப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா இன்ஜினை கண்டிக்கும் அப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் 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 மக்களை அலைய விடும் மக்களை அலைய விடும் மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் 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 மக்களை அலைய விடும் மக்களை அலைய விடும் மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கிறோம் 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 நடவடிக்கை எடு 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 உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு போர்க்கால அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தீர்த்திடு 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 மக்களின் துயரங்களை மக்களின் துயரங்களை உடனடியாக தீர்த்திடு உடனடியாக தீர்த்திடு போக்கிடு 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 சிலிண்டர் தட்டுப்பாட்டை சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கிடு 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 புகட்டுவோம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் புகட்டுவோம் எதிரிக்கும் துரோகிக்கும் எதிரிக்கும் துரோகிக்கும் புகட்டுவோம் 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 பாடம் புகட்டுவோம் தோற்கடிப்போம் 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் என்டிஏவை தோற்கடிப்போம் ஏவை தோற்கடிக்கும் விரட்டிடுவோம் விரட்டிடுவோம் என்டிஏ டப்பா இன்ஜினை என்டிஏ டப்பா இன்ஜினை என்டிஏ டப்பா இன்ஜினை என்டிஏ டப்பா இன்ஜினை துரத்திடுவோம் 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 விரட்டிடுவோம் 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 டெல்லி அணியை விரட்டிடுவோம் டெல்லி அணியை விரட்டிடுவோம் காத்திடுவோம் 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 தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவோம் 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 தமிழ்நாட்டுவோம் காத்திடுவோம் 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 தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடுவோம் 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 ஒன்றிணைவோம் 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 மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மு.க. ஸ்டாலின் தலைமையிலே மத சார்பற்ற கூட்டணியில் சார்பற்ற கூட்டணியில் ஓர் அணியில் ஒன்றிணைவோம் வெல்லட்டும் 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 மத சார்பற்ற கூட்டணி சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் 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 மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் 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 தொடரட்டும் 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 திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் 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 ஸ்டாலின் தொடரட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் 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 தமிழ்நாடு வெல்லட்டும் தொடரட்டும் தொடரட்டும் தொடரட்டும்
தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். தொல் திருமா தலைமையிலே தொல் திருமா தலைமையிலே தொல் திருமா தலைமையிலே தொல் திருமா தலைமையிலே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டன ஆர்ப்பாட்டம். இப்பொழுது வன்னியரசு அவர்கள் முழக்கமிடுவார்கள். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து இந்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணி கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்னாச்சு 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 தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னாச்சு 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 வரவில்லை 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 குடிநீர் நிதியும் வரவில்லை குடிநீர் நிதியும் வரவில்லை காணவில்லை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கோவை ரயிலை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா இல்லையா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தலைமையிலே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா கீழடி அகலாய்வை முடிவை கீழடி மனுவாய் முடிவை ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே வாய் சவடால் மோடி அரசே வாய் சவடால் மோடி அரசே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே துப்பில்லையா 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 துப்பில்ல சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சேர்த்து வைக்க துப்பில்லையா சேர்த்து வைக்க துப்பில்லையா 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 மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்து வைக்க சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்து வைக்க துப்பில்லையா 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தலைவர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வன்னியரசுக்கு நன்றி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு செந்தில் அதுபன் அவர்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டித்து ஆர்ப்பாட்டம். எங்கே எங்கே சிலிண்டர் எங்கே 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 சிலிண்டர் எங்கே எடப்பாடியே பதில் சொல்லு எடப்பாடியே பதில் சொல்லு மோடிக்கு காவடி தூக்கும் மோடிக்கு காவடி தூக்கும் மோடிக்கு காவடி தூக்கும் மோடிக்கு காவடி தூக்கும் பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு யார் காரணம் யார் காரணம் யார் காரணம் யார் காரணம் சிலிண்டர் விலை தட்டுப்பாட்டுக்கு சிலிண்டர் விலை கட்டுப்பாட்டுக்கு யார் காரணம் யார் காரணம் யார் காரணம் யார் காரணம் அடிமை கூட்டணியை பதில் சொல்லு பதில் சொல்லு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி அரசே முதல் காரணம் மோடி அரசே முதல் காரணம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் மோடி அரசே முதல் காரணம் மோடி அரசே முதல் காரணம் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள்
பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எடப்பாடி கூட்டணியே, எடப்பாடி கூட்டணியே, பதில் சொல்லுங்கள். எடப்பாடி கூட்டணியே, எடப்பாடி கூட்டணியே, பதில் சொல்லுங்கள். எடப்பாடி கூட்டணியே, எடப்பாடி கூட்டணியே, குறுக்கவருக்கு துப்பில்லாத மோடி அரசை கண்டிக்கவில்லை. மோடி அரசை கண்டிக்கவில்லை. மோடி அரசுக்கு லாவணி பாடும். மோடி அரசுக்கு லாவணி பாடும். மோடி அரசுக்கு லாவணி பாடும். மோடி அரசுக்கு லாவணி பாடும். எடப்பாடியே பதில் சொல்லு. எடப்பாடியே பதில் சொல்லு. மோடி காவடி தூக்கும். மோடிக்கு காவடி தூக்கும். எடப்பாடியே பதில் சொல்லு. எடப்பாடியே பதில் சொல்லு. ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். முக ஸ்டாலின் தலைமையிலே, முக ஸ்டாலின் தலைமையிலே, திராவிட மாடல் நாயகன், திராவிட மாடல் நாயகன் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே தளபதி ஸ்டாலின் தலைமையிலே நடக்கின்ற மத சார்பற்ற நடக்கின்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து, வஞ்சனை செய்யும் மோடி அரசு, வஞ்சனை செய்யும் மோடி அரசு தீர்க்க துப்பில்லை, 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 துப்பில்லை. துப்பில்லை. சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தமிழர் சிலிண்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு துப்பில்லை. தீர்ப்பதற்கு துப்பில்லை. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம். மோடி அரசை கண்டிக்கிறோம். மரியாதைக்குரிய செந்தில் எதிர்ப்பன் அவர்கள் 2 நிமிடம் உரை நிகழ்த்துவார். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடி அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் மாசு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாமன்ற உறுப்பினர் சைதை சுப்பிரமணி உள்ளிட்ட முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற முன்னணி தலகர்த்தர்களே, பெருந்திரளாக தெரிவித்திருக்கிற தமிழ் பெருமக்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால், மோடி அரசை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம். சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒன்றிய அரசு. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி விடியற் காலையில் ஈரான் மீது குண்டு வீசியது அமெரிக்கா, இஸ்ரேல் குண்டு வீசியது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வளைகுடா நாடுகளில் மத்திய கிழக்கில் நடைபெறுகிற அந்த யுத்தம் நம்முடைய அடுப்பங்கரை வரையிலே இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுப்பு எரிப்பதற்கு கேஸ் சிலிண்டர் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடு. இந்தியா முழுவதும் மக்கள் படுகின்ற பாடு நாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு மக்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். வங்கதேசத்தினுடைய அதிபர் வலியுறுத்தி இருக்கிறார். பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய பிரதமர் கேஸ் தட்டுப்பாடு
மக்களை எச்சரித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பீதி கிளப்புகிறார்கள். இந்தியாவில் இங்கே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்று சொல்கிறார் என்றால் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை, மோடி அரசாங்கத்தினுடைய அக்கிரமத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக நமக்கு வரக்கூடிய சிலிண்டர் எரிபொருள் கச்சா எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய கப்பலுக்கு அனுமதி வேண்டும் என்று யுத்தத்தில் இருக்கிற பிரதமர் ஈரான் பிரதமருக்கு வேண்டுகோள் வைக்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் அந்த நாட்டினுடைய தலைவர் அதேதுள்ள படுகொலை செய்யப்பட்ட கண்டிக்கவில்லை. இந்தியா மறந்துவிடக் கூடாது. இது இந்தியாவினுடைய தோல்வி. இஸ்ரேல் நாட்டுக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி போனார் பிரதமர். 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தமிழ்நாட்டின் மீது குண்டு வீசி இந்தியா ஆதரவு கொடுத்த காரணத்தால் அவன் ஈரான் மீது குண்டு வீசிக் கொண்டிருக்கிறான். அருமை தோழர்களே, அந்த ஈரான் யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு இது கேஸ் சிலிண்டரோடு போகாது தோழர்களே. ஈரானுடைய ஹெர்மோஸ் பாக்சலச்சந்தி போல இருக்கக்கூடிய ஹெர்மோஸ் நீரிணை வழியாக கடல் பாதை வழியாகத்தான் இந்தியாவுக்கு உரம் வர வேண்டும். 30% யூரியா வர வேண்டும். பெட்ரோ கெமிக்கல் மூலம் தயாரிக்கின்ற உரம் வருகிற பாதை. எனவே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடும் ஏற்படும். இந்த மோடி அரசுக்கு பாடம் புகட்டுகிற வகையிலே தமிழ்நாடு ஒன்று திரண்டு ஸ்டாலின் வெல்லட்டும், திராவிட மாடல் அரசு தொடரட்டும் என்ற உறுதியை எடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளில் ஒருவரான தோழர் லெனின் அவர்கள் 2 மணித்துளிகள். அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கவர்னர் ஒருத்தர் இருந்தார், RN ரவி. தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் அங்க உட்கார்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டில் நாம் இங்க இருக்கிறோம். ஆனால் அவர் இன்னைக்கு இங்க இல்ல. நம்முடைய முதல்வர் அவர்கள் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வந்தாரு. தமிழகத்திற்கு எதிராக இருப்பவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. பேரு வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்க. எல்லா திட்டத்திற்கும் இந்தியில பேரு வைக்கிறா. சர்வ சிக்ஷி அபியான்ன்றா, ஜல் ஜீவன் திட்டம்ங்கறான், எல்லாத்தையும் இந்தியில பேரு வைக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மாட்டேன்றான். நிதி கொடுப்பதற்கு இந்த சிலிண்டர் இல்ல, அந்த சிலிண்டர் கொடுக்கிற திட்டத்துக்கு பேரு உஜ்வாலா திட்டம்ன்றான். உஜ்வாலா திட்டம் போட்டிய சிலிண்டருக்கு விலையாத்தி வச்சிருக்க, எப்படி குடும்பம் நடத்துறது? கேட்டா நாங்க தான் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு சேரும், நம்ம வள்ளுவருக்கு காவி அடிக்கிறதுக்கு பாக்குறான், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பாக்குறான். அந்த கூட்டணியில ஒருத்தர் இருக்கிறார், அன்புமணி பேசுறாரு. தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு, முதல்வர் என்ன செய்ய போகிறார்? நீ ஒன்றிய அமைச்சரா இருந்திய, அறிவு இருக்கா? சிலிண்டருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்றிய அரசு செய்ய வேண்டியத அங்க போய் கேட்காம இங்க வந்து நோட்டிய கேட்க வேண்டியது. அங்க போய் கேட்கறதுக்கு வக்கில்ல. தோற்று போன வெளியுறவு கொள்கை. அங்க இருக்கிற ஈரான்ல இருந்து கேஸ் வரணும். ஆனால் ஈரானில் இருக்கிற கப்பல் இந்தியாவுக்கு ஒரு போர் பயிற்சி முடிச்சிட்டு போகுது. அந்த கப்பலை அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்திய பெருங்கடல்ல நடுக்கடல்ல தாக்குறான். 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் செத்து போறாங்க. கப்பல் சீரழிஞ்சு போச்சு. ஆனால் காப்பாற்றுவதற்கு இந்தியா போல. கேட்டா வீரமான 56 இன்ச் மோடி சின்னோண்டு ஸ்ரீலங்கா அவன் போய் காப்பாற்றுறான். உனக்கு வக்கு இருக்கா? ஆனால் அந்த ஈரானுக்கு உதவி செய்ய வக்கில்லை. நட்பு நாடு அது. ஆனால் கொலைவெறி பிடித்த இஸ்ரேலோடும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடும் கைகோர்த்து நிற்பதால் தான் இந்திய மக்களுக்கு எதிரான இந்த மோசமான நிலை நமக்கு உருவாயிருக்கு. ரஷ்யா கிட்ட எண்ணெயா வாங்கியிருந்தா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்ல. ரஷ்யாவோடும் சீனாவோடும் நல்ல உறவு இருந்தா இந்த பிரச்சனை நமக்கு இல்ல. ஆனால் இஸ்ரேல் போன்ற கொலைவெறி பிடித்த, ஏன்னா இவங்களும் கொலைவெறி பிடிச்சவங்க தானே, இந்தியாவில் இருக்கிற மக்களை பிரித்தாண்டு இவர்களை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளுகிற இந்த மோசமான சூழலை மோடி அரசு உருவாக்கி இருக்கு.
அதற்கு ஒத்து போகக்கூடிய வகையில் இங்க இருக்கிற அதிமுகவும் எடப்பாடியும் அன்புமணி போன்றவர்களும் கூட நிற்கிறாங்க. இது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிற இந்த செயலை நாம் கண்டிக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு எதிரான யுத்தம். ஆகவே தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை அதிமுகவை வீழ்த்துவது என்பது தமிழ்நாடை பாதுகாப்பதற்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம். தமிழ்நாடு வெல்லும். அதை நாம் உருவாக்குவோம். நன்றி தோழர்களே. மேடையில் அவர் சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். எனவே வருகை தந்திருக்கின்ற தோழமை இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். தேமுதிகவை சேர்ந்த தம்பி முருகன் ஒரே ஒரு மணித்துளி. மதசார்பற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லியை நோக்கி இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் டெல்லி நம்மளை ஏமாற்றினாலும் கூட தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற நம்முடைய ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த சிலிண்டர் பாதித்ததனுடைய விளைவை ஒரு முதல்வராக மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் அண்ணனாக தாயாக தகப்பனாக இருந்து இன்றைக்கு உடனடியாக அரசு அலுவலகத்தினுடைய உதவியாளர்கள் உடனே அழைத்து இன்றைக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான உணவகங்கள் மூடப்படுகிற நிலை வந்த நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் தாய் உள்ளத்தோடு அணுகி அதை உடனடியாக அதற்கு தன்னால் முடிந்த வரையிலே உதவிட வேண்டும் என்கின்ற அந்த கருணை உள்ளத்தோடு தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த ஓட்டல் இன்றைக்கு அடுப்பு பயன்படுத்துகிறவர்களும் அதே நேரத்திலே மின்சார அடுப்பை பயன்படுத்துகிறவர்களுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கிற அந்த தாய் உள்ளத்தோடு வழங்கிய அந்த தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்திலே இது கண்டன ஆர்ப்பாட்டம். மோடிக்கு இது நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இதை நினைத்து முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மோடி அவர்களே இனிவரும் காலங்களிலே தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிற நம்முடைய இனம் மானம் காத்துக் கொண்டிருக்கிற தமிழனுடைய உரிமையை காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டருடைய உணர்வுகளையும் புரிந்து நடக்கக்கூடிய இந்த எதிர்கால தமிழகமே இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்வார் என்பதை உறுதிமொழியாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏற்போம் என நான் சார்ந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இதையும் நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டு, டெல்லி அரசே மக்களை நீங்கள் காப்பாற்றவில்லை என்றாலும் இந்த தமிழகத்தை தமிழர்களை காப்பாற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு என்றும் தமிழகத்திலே இருக்கும் என சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற திருமாவர்களுக்கும் நம்முடைய அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் நன்றி, வணக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு சி கே பெருமாள் அவர்கள் ஒரு மணித்துளி. இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற விசிக தலைவர் அருமை அண்ணன் திருமாவர்களே, தென்சென்னை மேற்கு மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான அருமை நண்பர் மாசு அவர்களே, இங்கே மேடையிலே கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். மோடி என்றைக்கு பிரதமரானாரோ அன்றையிலிருந்து இன்று வரையிலே இந்த மக்களை வரிசையில் நிறுத்துவதும் வரி விதிப்பதும் அவர்களுடைய இரத்த கண்ணீரை வரவழைப்பதுமாகவே இருக்கிறது. அமெரிக்கா போரை தொடுத்த பொழுது அடுத்து 3 நாட்களிலே இங்கே கேஸ் இல்லை, பங்குகளிலே பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, ரோட்டு கடையோர கடைகளிலே டிஃபன் இல்லை, ஹோட்டலிலே வியாபாரம் இல்லை. இப்படி எதை எடுத்தாலும் இல்லை 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 என்ற பதில்தான் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மோடியும் இல்லை, ராகுல் காந்தி தான் பிரதமராக ஆவார். தமிழ்நாட்டிலே வேற யாரும் இல்லை, தளபதி தான் நிரந்தர முதலமைச்சராக வருவார்.
தொடர்வார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நானும் ஒரு 2 மணித்துளிகளில் உங்களுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து திருமா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் நண்பர் மகேஷ்குமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக சிறப்பான வகையில் நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு துரைராஜ் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய சைதைமா அன்பரசன் அவர்களே, வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, களக்காடி எல்லப்பன் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய CK பெருமாள் அவர்களே, தேமுதிக சார்பில் வருகை தந்திருக்கின்ற குமார் அவர்களே, சுரேஷ் அவர்களே, முருகன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரை நிகழ்த்திய அதன் பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய செந்தில் அதிபன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சுப்பிரமணியம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் நண்பர் ஜேக்கப் அவர்களே, தமுமுக சார்பில் வருகை தந்திருக்கின்ற சாகுல் அமீத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வருகை தந்திருக்கின்ற கௌஸ்பேக் அவர்களே, SDPI சார்பில் வருகை தந்திருக்கின்ற அபுதாபிர் அவர்களே, முகமது பிலால் அவர்களே, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சிறப்பான உரையாற்றி விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய லெனின் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த முன்னணி செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் மாண்புமை முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான இடங்களில் இதுபோன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மக்களை ஒன்று திரட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த இடத்தில் பெருமதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிற அதே வேளையில் பெருமதிப்பிற்குரிய தேமுதிகவை சேர்ந்த தலைமை பேச்சாளர் சொன்னதைப் போல நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் எடுக்காத ஒரு முயற்சியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் யாரெல்லாம் ஓட்டல்களில் இந்த சிலிண்டரை பயன்படுத்த வணிக ரீதியான சிலிண்டர்களை பயன்படுத்தி அவர்களால் அது பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து எலக்ட்ரானிக் ஸ்டவ் என்கின்ற வகையில் மின் அடுப்புகளை பயன்படுத்தி அதன் மூலம் மின்சாரம் கூடுதலாக செலவாகி இருக்கும். எனவே கடந்த மாத கரண்ட் பில்லும் இந்த மாதம் வருகிற கரண்ட் பில்லையும் கணக்கில் எடுத்து கூடுதலாக வருகிற எல்லா யூனிட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் அரசின் சார்பில் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மின்சார அடுப்பு வாங்குபவர்களுக்கு 25% மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இதுபோன்ற பதட்ட நிலை இருக்கிறது என்றாலும் உலகில் ஒரு முதல் முயற்சியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்களை பாதித்துவிடக் கூடாது என்பதால் இந்த மானியம் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அத்தகைய தலைவர் அழைப்பு விடுத்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கிற இந்த இடத்தில் இப்பொழுது 12 இடங்களில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சைதை தொகுதியில் மட்டுமே நடைபெறுகிற இந்த சைதை தொகுதியில் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உணர்வுபூர்வமாய் உணர்ச்சி பூர்வமாய் கொளுத்தும் வெயிலில் திரண்டிருந்து முழக்கங்களை பின்தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், சென்னை தெற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நன்றியினை தெரிவித்து பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், அருமை அண்ணன் மாசு என்கிற மா சுப்பிரமணியன் அவர்களே, அன்பு சகோதரர் துணை மேயர் மு மகேஷ்குமார் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, துரைராஜ் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இங்கே உரையாற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்திருக்கிற திரு CK பெருமாள் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் மு செந்தில் அதிபன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, மாவட்ட செயலாளர் சைதை ஜேக்கப் அவர்களே, தமுமுகவை சார்ந்த சாகுல் அமீத் அவர்களே,
முஸ்லீம் லீக் பொறுப்பாளர் கவுஸ் பேக் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றிய தோழர் லெனின் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, எஸ்டிபிஐ சார்பில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அபுதாகிர் அவர்களே, முகமது பிலால் அவர்களே, சிபிஐ மணிகண்டன் அவர்களே, தேமுதிக குமார், சுரேஷ், முருகன் உள்ளிட்ட தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த களப்பணியாளர்களே, முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பை அடுத்து ஓரிரு நாள் இடைவெளியில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்ணன் மாசு அவர்கள் சொன்னதைப் போல இந்த மாவட்டத்திலேயே 12 இடங்களில் வெற்றிகரமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழமை கட்சிகளின் சார்பில் ஆங்காங்கே தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைக்கு செய்தையிலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக நான் மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். எரிவாயு தட்டுப்பாடு இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. உலக நாடுகள் முழுவதும் இதனால் பாதிப்படைந்து உலகம் முழுவதும் இந்த சிக்கல் வலுவடைந்து வருகிறது. இந்தியாவில் முதலில் இதற்கு போராட்டத்தை அறிவித்த பெருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சாரும். ஒரு ஆளும் கட்சி உடனடியாக மக்கள் பிரச்சனைக்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அமைச்சர்களும் பங்கேற்கலாம் என்று ஆணையிட்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக நாம் களத்தில் நின்று போராட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தந்த முதல்வருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லெனின் பேசுகிற போது சொன்னார், பாமக தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார், மோடியை பார்த்து கேட்காமல் என்று ஆதங்கப்பட்டார். அதற்கு விடை சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அண்ணன் மாசு அவர்களும் தேமுதிக பொறுப்பாளரும் இங்கே ஒன்றை எடுத்துரைத்தார்கள். உடனடியாக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் எப்படி முடிவெடுத்திருக்கிறார், எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் என்பது அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய தலைமை பண்பை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் இதற்கெல்லாம் மோடிதான் பொறுப்பு என்று அவரை நோக்கி விரல் நீட்டி குற்றம் சாட்டி அமைதியாக இருந்து விடாமல் நம்மாலானதை செய்வோம் என்று முடிவெடுத்து வணிக நிறுவனங்கள், குறிப்பாக ஹோட்டல் போன்ற நிறுவனங்களை சார்ந்தவர்கள் சமையல் எரிவாயுக்கு பயன்படுத்துகிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மின் அடுப்பை பயன்படுத்த மாறியிருக்கிறார்கள். அப்படி மின்சார அடுப்பை பயன்படுத்துகிற நிலையில் அவர்களுக்கு அந்த கட்டணம் உயர்கிறது, கூடுதலாகிறது. ஆகவே அதன் மீது ஒரு பரிவு, அந்த மக்களுக்கு நம்மால் ஆனதை செய்வோம். இதுதான் நம்முடைய முதலமைச்சரின் ஆகச்சிறந்த தலைமை பண்பு. உடனடியாக ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் தருவோம். இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த கோணத்தில் சிந்தித்ததுண்டா? சிந்தித்திருக்கிறார்களா? இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்களா? இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்களா? மோடிதான் செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி கேள்வி கணைகளை வீசிவிட்டு நமக்கென்ன என்று ஒதுங்கி நிற்காமல் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார், பாதிக்கப்படுகிற மக்களின் நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கிறார், எந்த வகையிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணி பார்க்கிறார், திட்டமிடுகிறார். அதற்கு சான்றுதான் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம். ஆகவே முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பிய நபர்களுக்கு இதைவிட வேற என்ன பதில் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாதிப்புக்கு யார் காரணம்? அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய நாடும் தான். இன்றைக்கு ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி கொடூரமான அடக்குமுறைகளை ஏவி வருகிறது. அந்த நாட்டின் உச்ச தலைவர் காமெனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் உச்ச தலைவரையே குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறது ஏகாதிபத்திய நாடுகள். அவருடைய குடும்பத்தையே அழித்திருக்கிறார்கள். இது பல ஆண்டுகால திட்டம். அவர் எங்கே பதுங்கியிருக்கிறார் என்கிற துப்பு கிடைத்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் அவர் தங்கியிருந்த இடத்தை நோக்கி ஏவுகணைகளை வீசி அவரை சில நொடிகளிலேயே படுகொலை செய்துவிட்டார்கள். ஈரான் தன்னுடைய உச்ச தலைவரை இழந்து நிற்கிற நிலையில் அவருடைய மகனை அடுத்த உச்ச தலைவராக இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறது. அதை நான் ஏற்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அந்த நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிடுவதே தவறு. அந்த நாட்டின் உச்ச தலைவரை படுகொலை செய்தது குற்றம். அதையும் தாண்டி ஈரானின் உச்ச தலைவர் யார் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு மன நோயாளிதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இஸ்ரேலை பற்றி தலைவர்கள் இங்கே பேசினார்கள். அது எவ்வளவு மோசமான மதவெறி பிடித்த ஒரு நாடு. யூதர்கள் எந்த அளவுக்கு உலக நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். அந்த யூதர்களுக்கான ஒரு நாடு இஸ்ரேல். அவர்களின் தேசத்தில் எண்ணெய் வளம் இல்லை, எரிவாயு உற்பத்தி இல்லை. வளைகுடா நாடுகளை நம்பித்தான் அந்த தேசம் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் ஈரானும் ஈராக்கும் பிற நாடுகளைப் போல் இல்லாமல் எதிர்த்து நிற்கிற, ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க நிற்கிற துணிச்சல் பெற்ற நாடுகளாக இருக்கின்றன. லிபியாவும் அப்படித்தான். ஆகவே அந்த நாடுகளை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நீண்ட காலமாகவே அவர்களை ஒடுக்குவதில், நசுக்குவதில், அவர்களை நிலைகுலைய வைப்பதில், அவர்களை ஆதிக்கம் செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். ட்ரம்ப் வருவதற்கு முன்பும் அமெரிக்காவின் நிலைப்பாடு இதுதான். 40 ஆண்டு கால திட்டம் இந்த காமெனி என்கிற ஈரானின் அதிபரை படுகொலை செய்வதற்கு அவர்கள் போட்ட திட்டம். உளவு பிரிவை ஊடுருவ செய்து அவருடைய இருப்பை கண்டுபிடித்து அவர் பதுங்கியிருக்கிற இடத்தை காட்டிக் கொடுத்ததும் சற்றும் தாமதிக்காமல் போரை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு முதல் நாள் வரையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது. எதற்காக? எண்ணெய், கச்சா எண்ணெய் வர்த்தக பேச்சுவார்த்தை. ரஷ்யாவிடம் நாம் எண்ணெய் வாங்குகிறோம். ஈரானிடமும் கச்சா எண்ணெய், பண்படாத எண்ணெய், குருடாயில், அதை வாங்கித்தான் இங்கே பண்படுத்தி பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட உற்பத்தியை நாம் செய்கிறோம். நேரடியாக எரிவாயுவை அவர்கள் நமக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் டொனால்டு டிரம்ப் மோடிக்கு ஆணை இடுகிறார், கட்டளை இடுகிறார். நீ ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் உனக்கு நான் கூடுதல் தண்டம் விதிப்பேன், வரி விதிப்பேன். மோடி வாய் திறக்கவில்லை, கண்டிக்கவில்லை. இந்திய இறையாண்மையில் தலையிடுவதற்கு நீ யார் என்று கேள்வி கேட்கிற துணிச்சல் இல்லை. என் நாட்டு இறையாண்மையில் தலையிடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் ஈரான் அதிபர் காமெனிக்கு இருக்கிறது. அவர் டொனால்டு டிரம்புக்கு பணியவில்லை. டாலர் அடிப்படையில் நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன், யூரோ அடிப்படையில் தான் வர்த்தகம் செய்வேன். இது காமெனி எடுத்த முடிவு.
என் நாட்டில் டாலருக்கு மதிப்பில்லை என்று ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் எடுத்த முடிவு, என்னுடைய நாட்டில் அமெரிக்க டாலருக்கு மரியாதை இல்லை, அது வெறும் பேப்பர் என்று சொல்லுகிற துணிச்சல் சுண்டைக்காய் அளவு கூட இல்லாத லிபியாவின் அதிபர் கடாபிக்கு இருந்தது. வெனிசுலா என்கிற நாட்டின் அதிபருக்கு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவும் ஒரு வல்லரசு தான், இதை வல்லரசாக்குவதற்காக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய மோடி, டொனால்டு டிரம்ப் தலையீடு செய்கிற போதெல்லாம் அவருக்கு தலைகுனிந்து நிற்கிறார், அடிபணிந்து நிற்கிறார், வாய்மூடி மௌனித்து கிடக்கிறார், எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாமல் இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு. அதிபர் காமினிக்கு இருக்கிற துணிச்சல் அந்த ஈரானை விட பல மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட தேசம் நம்முடைய தேசம். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு. எண்ணெய் வளமும் உள்ள ஒரு நாடுதான். அனைத்து கனிம வளங்களும் கொண்ட ஒரு நாடுதான். ஒப்பீட்டளவிலே ஈரானை விடவும் நாம் பல வளங்களை பெற்றிருக்கிறோம். எண்ணெய் வளம் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு வல்லரசு என்கிற தகுதியை பெறக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்ற ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கிற மோடிக்கு அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிற துணிச்சல் இல்லை என்பதுதான் சாபக்கேடு. அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக நாம் சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், அதற்கு இங்கே விவாதம் செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கை எழுப்பினால் அதை பற்றி பேசுவதற்கே அவர்கள் அனுமதிக்கவில்லை. மக்களவையை நடத்தாமல் நாங்கள் தள்ளி வைப்போமே தவிர அந்த விவாதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள். மக்களவையிலே எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதித்தால் என்ன? ஆளுங்கட்சி பேச வேண்டாம், பாஜக பேச வேண்டாம், அமித்ஷா பேச வேண்டாம், மோடி பேச வேண்டாம், ராகுல் பேசட்டுமே. ராகுல் மீது அவன் ஏவுகணை வீசினால் வீசட்டும். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசட்டுமே. அறிவாலயத்தின் மீது அவன் ஏவுகணை வீசினாலும் வீசட்டும். எதிர்கொள்ள அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தயாராகிறார். மக்களவையில் இதை பற்றி பேசுவதற்கு கூட அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். ஆக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் அடிபணிந்து கிடக்கிற ஒரு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த மோடி தலைமையிலான சங் பரிவார் கும்பல். அவர்களுக்கு முஸ்லிம்கள் தான் எதிரி, அமெரிக்கா எதிரி இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் எதிரி, இஸ்ரேல் எதிரி இல்லை. அவர்களுக்கு தமிழ்நாடு தான் எதிரி, திமுக தலைமையிலான அரசு தான் எதிரி, திராவிட கருத்தியல் தான் எதிரி, பெரியாரியம் தான் எதிரி. அவர்களுக்கு ஏகாதிபத்தியம் எதிரி இல்லை. அங்கே அவர்கள் சரண்டர், அடிபணிந்து கிடக்கிறார்கள். அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஏகாதிபத்திய நாடுகளோடு ஒப்பந்தம் போடுவதே தன்னுடைய கடமை என்று கருதுகிற ஒரு பிரதமர் பெற்றிருக்கிறோம். அமெரிக்காவிலே அதானி மீது வழக்குகள் இருக்கின்றன. அதானி சிக்கினால் மோடியும் சிக்குவார், இதுதான் பிரச்சனை. அம்பானி சிக்கினால் சிக்குவார், இதுதான் பிரச்சனை. ஆக இப்படிப்பட்ட ஒருவரை நாம் இங்கே பிரதமராக பெற்றிருக்கிறோம் என்பதுதான் வெட்கக்கேடு. ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலை நிறுத்தாத வரையில் எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்ய முடியாது, தீர்வு காண முடியாது. ஆகவே உடனடியாக நாம் எழுப்ப வேண்டிய குரல் என்ன? அமெரிக்க ஏகாதிபத்தியமே, இஸ்ரேல் ஏகாதிபத்தியமே, ஈரான் நடத்துகிற ஏவுகணை தாக்குதலை உடனே நிறுத்து. இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய குரல். ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் வேறு எந்த அரசியல் பிரச்சனைகளும் இல்லை. இந்த எண்ணெய் வர்த்தக பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற நட்பு, இஸ்ரேல் யூதர்களின் நாடு நமக்கு தெரியும். அந்த யூதர்கள் பெரும்பான்மையாக ஆதிக்கம் செலுத்துகிற
ஆட்சி நிர்வாகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலை அமெரிக்காவிலே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க செனட் ஒரு முடிவெடுக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் அது யூதர்களுக்கான நாடு என்பதுதான் யதார்த்தத்திலே உண்மை. டொனால்ட் டிரம்பின் மருமகனே ஒரு யூதர். அவரே இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தி. ஆகவே அமெரிக்கா என்பது பெயரளவில் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொண்டாலும் அது யூதர்களுக்காக இயங்குகிற ஒரு தேசம்தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இது வெறும் இனப்பிரச்சனையாக மட்டும் நாம் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் இஸ்ரேலிய நாடு என்பது யூதர்களுக்கான நாடாக இருக்கிறது. அதுதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் இருக்கிறது. இஸ்ரேல் மீது எப்போதெல்லாம் ஈரானோ ஈராக்கோ ஏவுகணை வீசுகிறதோ அப்போதெல்லாம் உடனடியாக அமெரிக்கா தலையீடு செய்கிறது. ஈழத்திலே அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்த போது ஐநா பேரவை தலையீடு செய்யவில்லை, அமெரிக்கா தலையீடு செய்யவில்லை. அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்கள் எந்த முனைப்பையும் காட்டவில்லை. ஆனால் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதலை நடத்தினாலும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது பதிலடி கொடுப்பதற்கோ ஐநா அல்லது அமெரிக்கா தலையீடு செய்கிறது. இந்த நிமிடம் வரையில் ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் குறித்து ஐநா பேரவையில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. ஐநா பொதுச் செயலாளர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஏனென்றால் ஐநாவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ரஷ்யா கண்டித்திருக்கிறது. காமெடியின் படுகொலை மிகவும் இழிவான செயல் என்று சைனா கண்டித்திருக்கிறது. ஈரான் அதிபரை படுகொலை செய்த இந்த போக்கு ஏற்புடையது இல்லை, இது மிகவும் இழிவான செயல் என்று கண்டித்திருக்கிறது. ஈரான் திருப்பி தாக்குகிறது. அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது மட்டும் தாக்குகிறது. அவன் சவுதி அரேபியாவுடைய ராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறான், துபாயிலே வைத்திருக்கிறான், அபுதாபியில் வைத்திருக்கிறான், குவைத்திலே வைத்திருக்கிறான். இப்படி அந்த வளைகுடாவில் தன்னுடைய ராணுவ தளவாடங்களை வைத்துக் கொண்டு அங்கிருந்துதான் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறான். எண்ணெய் கிணறுகளின் மீது தாக்குதல், படை தளபதிகளின் இருப்பிடங்களில் தாக்குதல், அரசியல் தலைவர்களின் குடியிருப்புகளில் தாக்குதல், வெறும் புகை மண்டலமாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்படைந்த மக்கள் மூச்சு திணறக்கூடிய அளவுக்கான நிலை ஈரானிலே ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் அவர்கள் வாங்க மாட்டோம். அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டுவோம், பதிலடி கொடுப்போம். எத்தனை இழப்பு நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை சுண்டைக்காயாக நீங்கள் நடத்திவிட முடியாது, எதிர்கொள்வோம் என்று துணிச்சலாக இன்றைக்கு ஈரான் நிற்கிறது. இந்த நிலையில உலக போர் மூடுமோ என்கிற அச்சமும் நிலவுகிறது. இந்த யுத்தம் தொடர்ந்தால், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நேர்ந்தால் உலகமே முடங்கி போகும். இப்போதே மக்கள் பதற்றத்தில், அச்சத்தில் பெட்ரோல் பங்குகளில் வரிசையிலே நிற்கிறார்கள். கேனாக பெட்ரோலையும் டீசலையும் வாங்கி கொண்டு போய் வசதி உள்ளவர்கள் சேமித்து வைக்கிறார்கள். இன்னும் ஓரிரு வாரங்கள் இந்த போர் நீடித்தால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய செந்தில் அதிபர் அவர்கள் சொன்னதை போல பிற நாடுகளில் அந்த நாட்டின் அதிபர்கள் அல்லது பிரதமர்கள் இந்த எரிவாயு தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான், மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், சேமிப்பை செய்யுங்கள், சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டுகிற போது நம்முடைய மோடி அவர்கள் இதிலும் அரசியல் செய்கிறார். அப்படி எந்த தட்டுப்பாடும் இல்லை. இவர்களாக ஊதி பெருக்குகிறார்கள், பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதை போன்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதனால் அவர்கள் மின்னடுப்பை நோக்கி போகிறார்களா இல்லையா? இன்றைக்கு மின்சார அடுப்பு கூட விற்பனை விற்று தீர்ந்து விட்டது. 2-3 நாட்கள் வீடுகளுக்கு பயன்படுத்துகிற மின்னடுப்பு, ஹோட்டல்களுக்கு பயன்படுத்துகிற மின்சார அடுப்பு, இவையெல்லாம் விற்று தீர்ந்து விட்டது.
அதனால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். அதிகமான மின்சாரத்தை நுகருகிற போது மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே இதற்கு ஒரே தீர்வுதான் அமெரிக்காவின் ஆதிக்க வெறியை கைவிட வேண்டும், இஸ்ரேலின் யுத்த வெறியை கைவிட வேண்டும், ஈரான் மீது நடத்தப்படுகிற இந்த ஏவுகணை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக வேண்டும். இதை சொல்லுகிற துணிச்சல் மோடிக்கு வேண்டும். மோடிக்கு இதை சொல்லுகிற துணிச்சல் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதை சொல்லுகிற களம்தான் இந்த ஆர்ப்பாட்ட களம் என்பதை சொல்லி பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு அண்ணன் அவர் அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.